அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் இருப்பது காஞ்சிபுரத்திலே தூப்புல் என்கிற பகுதியிலே உள்ள விளக்கொளி எம்பெருமான் திருத்தலம். இங்கே பெருமானுக்கே விளக்கொளி எம்பெருமான் என்று பெயர், பிராட்டிக்கு மரகதவல்லி தாயார் என்று பெயர். இந்த திருத்தலம் உலகுக்கெல்லாம் அறிவொளி தந்த சுவாமி வேதாந்த தேசிகன் அவதரித்த திருத்தலம். அப்பேற்பட்ட திருத்தலத்திலே இப்பொழுது நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த திருத்தலத்திலே உள்ள இந்த திருக்கோயிலை வலம் வாருங்கள். வலம் வரும்பொழுது கோயில் பிராகாரத்தில் உள்ள சித்திரங்களை சுவையுங்கள், சிற்பங்களை சுவையுங்கள். பிறகு எம்பெருமானுடைய திருமேனியை கண்டு மகிழுங்கள், பிராட்டியை சேவியுங்கள், சுவாமி வேதாந்த தேசிகனை வணங்குங்கள். அதன் பிறகு நான் உங்களை சந்தித்து இந்த தீபாவளியினுடைய தொன்மையான வரலாற்றை உங்களுக்கு விளக்குகிறேன். காஞ்சிபுரத்திலே ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய தூப்புலிலே இருக்கிறோம். காஞ்சிபுரமே 18 திவ்ய தேசங்களை உள்ளடக்கிய ஒரு திவ்ய தேசம். அதிலே இப்பொழுது தூப்புல் என்று வழங்கப்படும் பகுதி திருத்தண்டா என்ற பெயருடன் இருந்த திவ்ய தேசமாகும். சந்நிதியில் கொடிமரத்தை பார்க்கிறீர்கள். திருவிழா காலங்களிலே இதில் கொடியேற்றுவார்கள். எனவே இதற்கு கொடிமரம் என்று பெயர். இப்பொழுது நீங்கள் பார்ப்பது விளக்கொளி எம்பெருமான் திருக்கோயிலில் உள்ள ஆண்டாள் சந்நிதி. இந்த ஆண்டாள் சந்நிதியிலிருந்து நாம் இந்த கோயிலை வலமாக வந்தோமானால் எம்பெருமானுடைய கருவறையை பார்க்கிறீர்கள். இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள் மகிழ மரம். இது இந்த திருத்தலத்துக்கே உரிய மரம். நமது ஆன்றோர்கள் ஒவ்வொரு திவ்யதேசத்திற்கும் ஒரு மரத்தை அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஸ்தல விருட்சம் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். இந்த திருத்தலத்திற்கு அழகான நந்தவனம் அழைக்கிறார்கள் தொண்டர்கள். இந்த திருத்தலத்திலே பல அழகான பூக்களை தரக்கூடிய செடிகள், மரங்கள் என்று ஏற்படுத்தி இது சோலை என்று ஆழ்வார் பாடியதை இன்றும் நாம் ரசிக்க வேண்டும் என்ற அளவிலே அமைத்திருக்கிறார்கள். இந்த திருக்கோயிலுடைய ஒரு பகுதியாக இந்த திருத்தலத்திலே அவதரித்த சுவாமி வேதாந்த தேசிகனுடைய ஆலயமும் இருக்கிறது. அந்த ஆலயத்திலே இப்பொழுது நீங்கள் விளக்கொளி எம்பெருமானை சுவாமி வேதாந்த தேசிகனுடன் சேவிக்கிறீர்கள். விளக்கொளி எம்பெருமான் தன்னுடைய இருபக்கமும் இரு நாச்சிமார்கள், அதன் பிறகு மரகதவல்லி தாயார் இவருடன் உங்கள் முன்னே காட்சி தருகிறார். இப்பொழுது தனித்ததொரு விசேஷமான நிகழ்ச்சி. திருப்புக்குடி சுவாமி என்று ஒரு மகான் இருந்தார். அந்த மகானுடைய திருநக்ஷத்திரம் பிறந்த நாள் இது. அதற்காக தனி வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக இப்பொழுது தீபப்பிரகாச எம்பெருமானுக்கு, விளக்கொளி எம்பெருமானுக்கு கற்பூரகாரத்தை செய்து சாற்றுமறை செய்யப் போகிறார்கள். அதை நீங்கள் கண்டு களிக்கிறீர்கள், கேட்கிறீர்கள்.